உனக்கு கன்சிஸ்டன்சியே இல்லை, அது இல்லாமல் எப்படி க்ரோ ஆவ, வாயில் சொல்கிறியே தவிர செயலில் ஒன்றுமே காணுமே. இப்படிப்பட்ட டவுட்ஸ் கொஷின்ஸ்லாம் என் டெய்லி லைஃப்பில் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வீடியோ போட்டு 5 months ஆச்சு. ஹாய், ஐ எம் மதியழகன். இந்த சேனலில் நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற டாப் ஃப்ளோரை அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன், அதில் வர சாக்ரிஃபைசஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ஆப்ஸ்டிக்கிள்ஸ் இதெல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன்னு டாக்குமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் டு டாக்குமெண்ட்ரிங் மை என்டையர் ஜர்னி, டு பில்ட் மை கான்ஃபிடன்ஸ் அண்ட் டு டர்ன் நெகட்டிவிட்டி இன்டு ஃபியூல் ஃபார் மை க்ரோத். கன்சிஸ்டன்ஸாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி யூடியூபர் ஆகிறது என் கோல் இல்லை. கன்சிஸ்டன்ஸாக எஃபோர்ட்ஸ் போட்டு டாப் ஃப்ளோரை ரீச் பண்ணுறது தான் என் கோல். 5 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரிட்டன்ஷன் வீடியோ எடிட்டர். அந்த ஸ்கில்லை வச்சு என்னால் பெருசாக எதுவும் ஏர்ன் பண்ண முடியல. கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதுமே எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் நவ் ஐ எம் ஏஐ வீடியோ கிரியேட்டர். இந்த ஸ்கில்லை வச்சு ஏனும் பண்ணுறேன். 3 more ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 5 months லேர்ன் பண்ண, ஒர்க் பண்ண, பல நைட்டு தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண, 2025 ஸ்டார்டிங்கில் செட் பண்ண கோல்ஸை 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பை த எண்ட் ஆஃப் த இயர் ஐ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் for choosing the 1% path instead of being like the 99%. ஹானஸ்ட்டாக சொன்னால் இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆவரேஜ் லைஃப்பில் மாட்டிக்காமல் இந்த டாப் 1% இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2026க்கு பெரிய கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக இப்போ எஃபோர்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை பற்றி ப்ரீஃபாக அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் டவுட்டிங் மீ, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். See you at the top floor.